நிறையா பேருக்கு தீபாவளிக்கு லீவ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அது இருக்கிற டைமில் பலகாரத்துக்காக டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கடையில் வாங்குவீங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் அண்ட் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கூட சூப்பராக செய்ய முடியும். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அது கூடவே 1/2 கப் கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையை அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை ட்ரையாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை உருக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலை சூடு பண்ணி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். பட் கண்டிப்பாக சூடான பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் இப்படி இருக்க பிடிச்சிங்கன்னா அது பிடிக்கிறதுக்கு வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உருட்டிக்கோங்க. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் பக்காவாக வரும். மிஸ் பண்ணாமல் அதே அளவில் செஞ்சு பாருங்கள். இதுதான் ரிப்பன் பக்கோடா போடுறாச்சு. இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுக்கு நான் 2 பேட்சாக வந்துட்டு இதை உள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா பொறுமையாக இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நீங்கள் திருப்பி போடணுன்னு கூட அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆட் பண்ண உடனே சலசலன்னு எண்ணெய் வந்து பாயில் ஆகும். அது ஃபுல்லாக சலசலப்பெல்லாம் அடங்கி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபெயிலியரே ஆகாது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமே இல்லைனாலும் தீபாவளி அன்னைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.